இந்த உலக வாழ்க்கையில நிரந்தரமான சுகம் இல்லையே அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். நாம் தேடுற நிரந்தரமான சுகம் உண்டாக்கப்படுவதில்லை. அது ஏற்கனவே இருக்கிறதா தான் இருக்கும். அக்கிருத கிருதேன அப்படின்னு சொல்றான். அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஆனந்தம் உண்டாக்கப்படுவதில்லை, அது எப்பொழுதும் இருக்குது. உண்டானது எப்பவும் மறைஞ்சிடும். கர்மச்சித்தான் ஒரு செயலால், ஒரு தொழிலால், முயற்சியால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் முயற்சியின் அளவு தான் இருக்கும், உழைப்பின் அளவு தான் இருக்கும். அந்த உழைப்பும் உங்களுடைய திறமை அடிப்படையில் இருக்குது. அப்படியே உழைத்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய புலன்கள் உங்ககிட்ட இருக்கணும். எவ்வளோ பேர் நிறைய தொழில் செய்கிறாங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அது அனுபவிக்கிற புலன் இருக்குதா? அவங்களுக்கு ஏதோ ஒரு புலன் குறைவாக தான் இருக்கும். பெரிய கோடீஸ்வராக இருப்பார், ஜீரணம் இல்லாமல் இருக்கலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பார். ஆனந்தம் கர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் முழுசாகவே இருக்கிறது இல்லை. அப்படியே அவனுக்கு புலன்களால் நல்லா இருந்தால் கூட மனம் நல்லா இருக்குமா? குற்ற உணர்வும் பயமும் ஏமாற்றல், எனக்கு பழிவாங்கப்படும், நான் எனக்கு பழிவாங்கப்படுவேன் என்ற பயம் இருக்கிற வரைக்கும் அவன் சேர்த்த பொருள் ஆனந்தம் தரதில்லை. இப்போ கர்மச்சித்தான் அப்படின்னு இந்த கர்மத்தினால் உண்டாக்கப்பட்ட ஆனந்தம் நிலையற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம சுவாமி பேசினார். அதுக்கப்புறம் அவன் என்னன்னா, அந்த பிராமணன் அவன் சொல்கிறான், அக்கிருத கிருதேன, உண்டாக்கப்படாததை உண்டாக்க முயற்சி பண்ணக்கூடாது. உண்டாக்கப்படாத ஒன்று இருக்குது, ஆகாயம் உண்டாக்கப்படாது. யாரோ உண்டாக்குவாங்களா? அது எதை முயற்சி செய்வாங்களா? அப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய ஆனந்தம் உண்டாக்கப்படாததாக இருந்தால் தான் அது அழியாது. உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஒரு காலம் அழிஞ்சிடும். அப்போ நான் தேடுற ஆனந்தம் உண்டாக்கப்படாததாக இருக்கும். அது எங்கே இருக்குது? தத் விஜிஸ்நாசஸ்வ, அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவன் குருவை நோக்கி செல்கிறான் அப்படின்னு அந்த உபனிஷத்து அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வேதாந்த வகுப்பில் வேதாந்தத்தை அறிமுகமோ இப்போ நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது பொது மேடையில் உங்களுக்கு பேச்சு கரெக்டு, ஆனால் இது ஸ்பெஷல் ஆடியன்ஸ். இப்போ நாம் ஒரு சேலஞ்சிங் டாபிக் எடுத்துக்கணும். அதை சிந்தித்து ஒரு வாரம் முழுக்க நீங்கள் சிந்திக்கணும். அதுக்குண்டான திருஷ்டாந்தங்களை நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயமே அக்கிருத கிருதேன, செய்யப்படாததை செய்ய முயலாதே. செய்யப்படாதது எதுன்னா, இந்த சூரியன் சந்திரன்லாம் ஏற்கனவே இருக்குது, அதை நீ ஏன் உற்பத்தி பண்ணுற அது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனந்தம் தான் செய்யப்படாததுன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் அவர் நிர்வேதமாயார், அவனுக்கு வைராகியம் பிறக்குது அப்படின்னு சொல்லிடுது. இது சொல்ல பார்த்தா எப்படி அந்த நிர்வேதம் சொல்லக்கூடிய வைராகியம் உண்டாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை பற்றி நீங்கள் பேசலாம். ஏன் நிர்வேதங்கிறாரு? வைராகியம் தான் இதர் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இந்த முண்டகம் நிர்வேதம் ஆயாது அப்படின்னு அடைந்தான். ஆயாத்துன்னா அதை அடைய பெற்றான். அதான் இப்போ நம்ம மந்திரங்களை நம்ம ஆழ போக மாட்டேங்கிறோம். ஏன்னா பொழிப்புறையில் அதுதான் போட்டிருப்பான். வைராக்கியம் நானே இப்படி தான் எழுதியிருப்பேன். வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் அது மேலே ஒரு நிர்வேதம், அது எனக்கு புரோஜனம் இல்லைன்னு பண்ணிட்டான். இந்த அபராவித்யாவை எனக்கு புரோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்சான். பராவித்யா எங்கேன்னு கேட்குறான். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த முண்டகமே பராவித்தியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனால் அந்த முண்டக உபநிஷத்தை வேதத்தை பழிக்கிறதா தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல நிர்வேதம்னு பேர் வச்சிருக்குது. வைராக்கியம்னு சொல்கிறது பதிலாக தன்னையே சொல்லுது. என்ன எல்லாத்துக்கும் பணத்துக்கும் இன்பத்துக்கும் தேடிட்டு இருக்கிறீங்களே முட்டாள்களா, உனக்கு என் மேலே வெறுப்பே வராதா? என் மேலே பற்று விட மாட்டியா? என் பக்கத்தில் இன்னொன்று இருக்குது வேதாந்தம், அங்கே போக மாட்டியா அப்படின்னு. அப்போது இந்த வேதம் தருகின்ற, கர்மகாண்டம் தருகின்ற நிலையற்ற சுகத்தையும் பாதுகாப்பையும்
துறந்து. இவர் கேட்டார், இந்த பூமியில் எங்கே தேடினாலுமே இன்ப துன்பங்கள் கலந்து தானே இருக்குது, அந்த கடவுள் படைக்கும் போதே ஒரு சுகமாக படைச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. அவர் படைச்சிருக்கிறார் சொர்க்கலோகத்தை, எப்பவுமே சுகம்தான். அவர் குறை சொல்ல முடியாது. சொர்க்கலோகத்தை கொடுத்துருக்காரு, துன்பமே இல்லாத இடமும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அங்கே போகிற தகுதி வேணுமே, அதுக்கு பூமியில தான் தகுதி வேணும். அதனால் இந்த இடத்துல அவருக்கு அது கொடுக்குறாரு. அவர் படைப்பு எதுலையுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. இப்படி இந்த வேதத்தின் மீது, வேதத்தின் கர்மகாண்டத்தின் மீது சாதன சாத்திய ரூபமான இந்த சம்சாரத்தில் கிடைக்கின்ற ஒரு சொல்ப ஆனந்தத்தை தருகின்ற இந்த வேதத்தின் மீது ஒரு பிடிமானத்தை விட்டாங்கிறத நிர்வேதம் அப்படின்னு சொல்லுது. இப்போ அப்படிதான் அது விளக்கணும். அதை வரப்பெற்றவன் அக்கிருதக்கிருதேன செய்யப்படாததை செய்து பெறுவதுங்கிறது முட்டாள்தனம். அப்போ செய்யப்படாத ஆனந்தம் எது, உண்டாக்கப்படாத ஆனந்தம் எது, அப்படி ஒன்று இருக்குமா? இல்லைன்னா கடவுள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு ஆனந்தத்தை. அப்புறம் அவர் எங்கே சிருஷ்டி பண்ண போகிறார்? இப்போ ஞானிகள் ஆனந்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்து ஞானிகள் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலையே. குருமேவ அபிகச்சேத், இதை குரு கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் உண்டாக்கப்படாத ஆனந்தத்தில் இருக்கிறாரு. எப்படி அவர் உண்டாக்கப்படாத ஆனந்தத்தை உண்டாக்கிக்கிட்டாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டாரா அந்த சீக்கிரட்டை அப்படின்னு அவன் போகிறான். யாரு அவன்? குருமேவ, குருவை நாடித்தான் அவன் செல்ல வேண்டும், வேற எங்கேயும் போகக்கூடாது. மறுபடியும் அங்கே போனான்னா அது வேதத்தை நடி போனதாயிடும். அவன் குருமேவ அபுகச்சு அப்படின்னு வேத மந்திரங்களை மீமாம்சம் பண்ண கற்றுக்கணும். அது ஆழ உள்ள புகுந்து அதை தோண்டி எடுக்கிற சிந்தனா சக்தியை நம்ம வளர்க்கணும். இப்போ நீங்கள் பேச பேச எனக்கும் புது புது ஐடியாலாம் பிறக்குது. அப்புறம் நானும் என்ன பண்ணுவேன், இதே தான் தேடிட்டு இருக்கிறேன். நான் எங்கே சிக்கிறேன், எந்த இடத்துல எனக்கு ஆத்மா நழுவி இந்த அகங்காரியாக மாறுது, அகங்காரத்தில் இந்த நடுவது எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, அகங்காரனுடைய சேட்டைகள் என்ன, ஆத்மாவினுடைய நிலை என்ன, எதை வைத்து நான் ஆத்மாவில் இருக்கிறேன்னா அகங்காரத்தில் இருக்கிறானான்னு கண்டுபிடிக்கிறதுன்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இல்லை அப்போ நான் இப்போ இருக்கிற நிலையில் அகங்காரத்தில் தான் இருக்கிறேன், ஆத்மாவில் இல்லை. ஆத்மா எப்படி பேசும்? அகங்காரம் தான் இந்த பேசக்கூடிய கர்த்தாவாக மாறும். எனக்கு தெரியுது இப்போ எங்கே நான் வந்து எந்த நிலையில் இருக்கிறேன். இப்போ எனக்குள்ள ஒரு கண்ட்ரோலோடு தான் அது போயிட்டுருக்குது. வண்டியை வந்து பிரேக்கும் ஆக்சலரேட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தான் இந்த விவகாரம் நடக்குது. எங்கே ஆக்சலரேட்டர் மிதிக்கணும், எங்கே பிரேக் போடணும்னு தெரிஞ்சு போடுது. அந்த நிலையை நம்ம அறியணும்னா குரு தான் அதை கற்றுக் கொடுப்பார். இப்போ நிர்வேதங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்க? நிர்வேதங்கிறத உங்கள் போக்கில் சொல்லலாம். இல்லை அது அது உங்களுக்கு தோணும், உதிக்கும். முயற்சி பண்ணாதான் உதிக்கும். நான் என்ன பண்ணுவேன், ChatGPT வர்றதுக்கு முன்னாடி ஒரு உபனிஷத்து படித்தேன்னா பிரம்மசூத்திரத்தில் எதெல்லாம் அவர் கையாண்டிருக்கிறார், பிரச்சனைக்குரிய மந்திரங்கள், அந்த மந்திரத்துக்கு தொடர்பான மந்திரங்கள்லாம் அவர் பேசுவார். சங்கரர் தான் ஒரு சூத்திரத்தில் ஒன்று இருக்கார். சங்கரர் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சப்தம் சொல்லு இருக்குது, அது எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல்லுக்கு இதுதான் பொருள்ன்றதுக்கு வேதத்தினுடைய இன்னொரு பகுதியிலேருந்தெல்லாம் எடுத்து பார்ப்பார். அங்கேயும் அப்படி தான் சொல்லிடுது, இங்கேயும் அப்படி தான் சொல்லிடுது, ஸ்மிருதியிலும் சொல்லிடுது, இதிகாசத்திலும் சொல்லிடுது, புராணத்திலையும் சொல்லியிருக்குது, இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவர் அனலிட்டிக்கலாக பேசுகிறார். பிரம்மசூத்திர பாஷ்யத்தை படித்தாதான் அனலிட்டிக்கல் புத்தியே வரும். ஆனால் உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ பிரம்மசூத்திர புக்கு யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டையும் இல்லை. சிருங்கேரி மடத்தில் போட்டிருக்கிறாங்க. அது பாஷ்யம் அப்படியே இருக்குது. சங்கரனுடைய அவருடைய நடை உங்களுக்கே கஷ்டம்னு தெரியும். பண்டிதர்களுக்கே அது வந்து சவால். சுவாமி அதை தமிழில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் நான் பார்க்கும்போது அதிலேருந்து தான் நான் வந்து இது நுண்மான் நுழைபலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு சொல்லை வந்து மிக நீளமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நீண்ட நேரம் இருக்கிறது. அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு சொல் அசங்கம், இப்போ எப்படி புரிஞ்சிக்க போகிறீங்க? இந்த சொல்லை மட்டும் நீங்கள் எப்படி இன்னைக்கு விளங்கிக்கிட்டீங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். என்ன சொல்கிறீங்க? பற்று இல்லாதது, அசங்கம், நிர்குணம்,
நீங்கள் சொல்லுமா. அசங்கம் எதோட சங்கம், அதான் நேரடி அர்த்தம். உண்மையான அர்த்தம் இதுதான். அசங்கம்னா சங்கம் இல்லாதது. இதுதான் பதில், முதல் பதில். அதுக்கப்புறம் தான் இது வந்து உள்ள அர்த்தம், நேரடி ரூடி அர்த்தம். நீங்கள் சொல்லுங்க, இது பேர் ரூடி அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரூடி அர்த்தம்னா உலக பிரசித்தி, எல்லாருக்கும் சங்கம்னா தெரியுது, அசங்கம்னு தெரியுது. சரி, என்னங்க? தன்னந்தனியாகிறது. அப்புறம் அளவற்றது. ஏன் சங்கமானா என்ன ஆகும்? அளவற்றதுக்கு ஏதோ ஒன்று ஒட்டிச்சுன்னா அதோட ஒட்டிக்கும், அவ்வளோதான். அதோட அந்த அளவுக்கு அது போயிடும். சரி, வேற என்ன சொல்லுங்க முருகேசன். அசங்கம்னா என்னென்ன? ஆமாம், டாக்டர் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன உணர்றீங்க அசங்கத்தில்? ஆத்மா நான் அசங்கம்னா என்ன நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? வெரி குட். விவகாரத்தில் சேராமல் இருக்கிறது, விவகாரம் தான் சங்கம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிறைவுள்ளது. அதான் அது தனியாக இருக்கோன்னுங்கிற நிறைவுள்ளது. நிறைவுள்ளதுக்கு எதுக்கு சங்கம் சொல்லுமா? வெரி குட். என்ன அழகாக சொல்கிறாரு. நிறைவுள்ளது எதோட கூட சேரும்? எல்லாம் கூட்டு சேர்றதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது பறிக்கலான்னு தானே பார்க்குறாங்க. அற்புதமாக சொன்னேன். அசங்கம் என்ன? நிறைவுடையது. சூப்பர். சொல்லு. ஆனந்தம். ஆனந்தம் தான் ஆனந்தம். ஆனந்தம் எதுக்கும் சார்ந்து இருக்காத ஆனந்தம். இப்போ நமதெல்லாம் புலன் சார்ந்த ஆனந்தம், விஷயானந்தங்கள். இந்த விஷயானந்தங்கள் வந்து விஷயத்தளவு. ஆமாம், எதோடும் கலக்காது. நான்ஸ்டிக் தவா மாதிரி. ஆமாம். நீ என்ன சொல்கிறீங்க? ஆத்மா நான் தான் அசங்கம். சரி, நம்ம ராஜி ஒட்டாதது. கண்ணன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ அர்த்தம் பாருங்கள். அசங்கம் எதுவும் சேராதது. ஐயம்பெருமாள் அசங்கம்னா என்ன? இப்போதான் முதல் தடவை கேட்குறீங்க. இப்போ இங்கே சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உட்காந்தே சொல்லுங்க. சங்கம் அந்த மாதிரி ஞாபகம் வருது. சொல்லுங்க, அது என்ன சொல். சங்கம் சரணம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சங்கம் சப்தங்க வருது, அவர் கச்சாமிங்கிறாரு, அது என்ன அர்த்தம்? கச்சாமின்னு என்னங்க? கச்சதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைதல், நாடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சங்கம் கச்சாமிங்கிறாரு, நம்ம அசங்கங்கிறோம். புத்தர் சங்கத்தை சேருங்கிறாரு. சத்சங்கத்தை சேருங்கிறாரு. சங்கம் சரணம் கச்சாமி. எந்த சங்கம்? அவரே பஜகோகத்தில் என்ன சொல்றாரு? சத் சங்கத்துவே நிசங்க. நிசங்கத்துவம் என்ன? அசங்கம். சொல்லுங்க சிவகுமார். ஓ, நீங்க அசங்கங்கிறது வந்து அசையர் எடுத்துக்கிட்டீங்க. அசையறான், அசங்காம இரு அப்படின்னு சொல்றதுனால அவரு அந்த இன்னொரு ரூடியத்தை எடுத்துக்கிட்டார். தமிழ்ல வந்து அசங்காம இரு அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, சசிகுமார். சூப்பர். கண்டுக்காம கலந்துக்காம இருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுவாங்கல்லம்மா? என்னம்மா? சாட்சி பாவம். பொதுமக்கள் சொல்லுவாங்களே. வெரி குட். தாமரை இலை தண்ணீர் போல. ஆமா. கமலதள ஜலவத்து. கமலதளம்னாக்கா தாமரை இலை, ஜலவத்துனா நீர் போல அப்படின்னு ஒரு நியாயம். அப்புறம் யாராவது விட்டு போயிட்டோமா? எல்லாம் சொல்லியாச்சு, நீ தான் சொல்லணும். அவரு
தண்ணி என்னம்மா? தனிமை. சரி, இப்போ அசங்கங்கிறத இத்தனை பேர் மனசுலையும் வெவ்வேறமா அவங்க மற்றவங்க சொன்னதை சொல்லக்கூடாது, நம்ம எப்படி உணரணும்? அப்போ அந்த சொல் நமக்கு ஏதோ ஒரு உணர்த்துது. ஆத்மா அசங்கம்னு பதியாக சொல்கிறாங்க. இப்போ நான் அசங்கம்னு தான் அதுக்கு அர்த்தம். அசங்கம்னா என்ன? சங்கம் எதுக்காக முதல்ல கேட்போம். எல்லாம் சங்கம் சங்கங்கிறாங்களே, நான் எதில் சங்கம்? ஆத்மா எதில் சங்கமாக இருக்குது? இப்போ அறியாமையினால ஒரு சங்கம் இருக்குது இல்லை? என்ன சொல்லுங்க? காரண காரிய சங்காதம். இந்த உடம்பும் மனசையும், உடல் உள்ளத்தை ரெண்டுத்தையும் அது கலந்துக்கிட்டு சங்கம் பண்ணிக்கிட்டு, அதனால வந்த வேதனை. இந்த உடலும் உள்ளமும் எனக்கு என்ன பிச்சை போடணும்? இந்த உடல் பிச்சையை நம்பி இந்த ஆத்மா, ஏய் உடம்பே ஏதாவது சுகமாக இருக்குதா பாரு, உள்ளமே கொஞ்சம் ஆனந்தம் தர மாதிரி யூடியூப்ல ஏதாவது தேடு, இப்படின்னு சொல்லுது இல்லை? இப்போ ஆத்மா இந்த சங்கமத்தில் போயிட்டுனா அது என்ன பிகி பண்ணிக்குது? எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் படுக்கலாம் போல இருக்கிறேன், சரி அதாவது ஒரு சுகம் கொடு. இப்போ உடல்லையும் உள்ளத்தையும் நாம் நானுன்னு நினச்சி அதை விடாப்பிடியாக பிடிச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது பேர் சங்கம். யார் அதை பிடிச்சி வச்சிருக்கிறது? ஆத்மா பிடிச்சிருக்குதா? நான் தானே பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்போ பிடிச்சி வச்சுக்கிறத நான் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆத்மாவான்னு கேட்டோம்னா இல்லைங்கிறேன். அப்போ யார் அது? நான் ஆத்மா தான். நானுன்னா ஆத்மா தான். ஏன் பிடிச்சி வச்சிருக்கிறேன்? ஆத்மான்னு தெரியாததுனால பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்போ எந்த ஆத்மா பிடிச்சி வச்சிருக்குது? அஞ்ஞான ஆத்மா. அப்போ அஞ்ஞான ஆத்மான்னு ஒன்று இருக்குதா? அப்போ ஞான ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு. இப்போ யார் அவன்? நீங்களே உங்கள் வாயால் அஞ்ஞான ஆத்மா ஒன்று இல்லைங்கிறீங்க. ஆனால் அது சொல்கிறவனே அஞ்ஞான ஆத்மா தானே. ஆத்மா தான் அஞ்ஞானத்தில் இருக்கு. சங்கத்தினால உபாதினால. இப்படி நீண்ட நேரம் யோசிக்கும் போது உங்களுக்கே விடுதலை கிடைக்கும். உண்மையிலேயே நான் கலந்துட்டேன்னா, ஒரு பொருள் ரெண்டு இருந்ததுன்னா நான் கலந்துக்குவேன். பாட்டிலுக்குள்ளே தண்ணி போய் மாட்டிக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, நானே ஒரு பீரோக்குள்ளே போயிட்டு உள்ளே தாழ்பால் போட்டுக்கிட்டு எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமல், சில பேர் நம்ம உள்ளே இருக்கும்போது வெளியே தாள் போட்டுருவாங்க. அது மாதிரி நாம் ஆத்மா இந்த உடம்பை சார்ந்து இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. உண்மையில் அறியாமை ஆத்மாவுக்கு தான். இந்த சாஸ்திரம் அந்த சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்களா? இதை சொல்லி உங்களெல்லாம் வேதனைப்படுத்தாரு. நீங்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டீங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஆத்மாவுக்கு தான் அறியாமை. ஆத்மாவுக்கு தான் அறியாமை. அதனால் அதுக்கு கெடுதி கிடையாது. ஆத்மாவை அந்த அறியாமையை அனுமதிக்குது. அது அனுமதிக்குது. இப்போ கூட நமக்கு கரெக்டு. ஆத்மா அப்போ அது தப்பு தானே. ஜீவன் ஏன் நினைச்சது? அது உடம்புல இருக்கிறதுனால தானே. இந்த உடம்பு தானே பிழைக்கிறதுக்கு ஆசைப்படுது. ஜீவன் என்ன? பிழைப்பே கதி அப்படின்னு. ஜீவத்துவம்னாலே உயிர் பிழைத்தல்னு அர்த்தம். பிழைக்கிறது, இன்ப நாட்டம் அதில் ஒரு பகுதி. நான் பிழைச்சிருக்கணும் முதல்ல, அந்த பிழைச்சிருந்தா இன்பமாக இருக்கணும் அப்படின்னு. இதுதான் பிழைப்பு. இந்த பிழைக்கிறது ஜீவத்துவம் அப்படின்னு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் பிழைக்கிறது ஏன் கஷ்டப்படுது? இப்போ பார்க்கும்போது சங்கம் எப்படி நடந்தது? அப்போ ரெண்டாவது ஒரு பொருள் சங்கம் ஒன்று இருக்குதா? இப்போ பாட்டிலுக்குள்ளே தண்ணி போச்சு, ரெண்டும் கலந்துடுச்சு. தண்ணி கொண்டு போய் சாயத்தில் கலந்துட்டாங்க. இப்போ தண்ணி சிவப்பாகி போச்சு. அந்த உபாதினால் சொன்னாங்கள்ல, விதவிதமான கலர்னால ஒரே தண்ணி, உபாதினால் பச்சை தண்ணி சிவப்பு தண்ணின்னு சொல்கிறோம். தண்ணி எப்பவுமே நிறமற்றது தான். இந்த சங்கத்தினால, அப்போ சங்கம்னா ரெண்டு இருக்கணும், தண்ணியும் இருக்கணும், சாயமும் இருக்கணும். நீங்கள்லாம் சாயத்துலலாம் ஒர்க் பண்ணுறதால சொல்கிறேன். திருப்பூரில் ஆத்மாவுக்கு ரெண்டாவதாக இருக்குதா?
இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும்ல. ஒரு பக்கம் தான் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க. சங்கம்னா 2 பொருள் இருக்கிற மாதிரி ஒட்டலை ஒட்டுது அப்படின்னு பார்க்குறீங்க. உண்மையில வேதாந்தம் என்ன 2வது இல்லைன்னு தானே சொல்லுது. அப்போ 2வது இல்லாததுன்னா எதோட சங்கம் வந்தது? இல்லாததன் மீது சங்கம் எப்படி வரும்? இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு போகிறேங்க. ஒரு முடிவாவது கிடைக்குதா உங்களுக்கு? முடிவு கிடைச்சதுன்னா மோட்சம்தான். சிந்திங்க. அந்த முடிவை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. நான் சங்கமா அசங்கமா? சங்கம்னா எதோட சங்கம்? அது இன்னொரு பொருள் இருக்குதா? இந்த சரீரம் மனசுங்கிறது அதனுடைய உண்மையான தன்மை என்ன? அது நிஜமா சத்தியமா? சத்தியம்னு சொன்னோம்னா எப்படி நான் அசங்கமாக முடியும்? சாயத்திலேருந்து தண்ணி எப்படி விடுபடும்? இன்னொருத்தர் வந்து தான் பிரிக்கணும். ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி தான் அந்த சாயத்தை நம்ம ப்ளீச் பண்ணியோ அது ஏதாவது ஃபில்டர் பண்ணியோ ஆக்டிவேட்டட் கார்பன்லேயே தான் ரிமூவ் பண்ண முடியும். அது ஃபிசிக்கலாக தான் பண்ண முடியும். நாம் இந்த சங்கத்தை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் உபனிஷத்தில் ஒவ்வொரு சொல்லுமே மிகப்பெரிய உண்மையை ஒழிச்சு வச்சுட்டு தான் அது சின்ன சப்தமாக இருக்குது. தத்துவமசி மட்டும் இல்லை, சொல்லப்பட்டது அத்தனையுமே அப்படி தான் இருக்குது. இப்படி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யோசனை பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது, வாழ்நாளே பத்தாது. உங்களுக்கு விடுதலை வந்துடுச்சுன்னு சொன்னால் சிந்திக்கிறது நம்ம நின்று போயிடும். அப்போ நான் ஏன் சிந்திக்கிறேன்னா உங்களுக்காக சிந்திச்சுட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி சொன்னால் இதை புரிஞ்சுக்குவாங்க, இவங்க எங்கே ட்ராப் ஆகுறாங்க அப்படின்னு. இந்த நிறைய பேருக்கு வேதாந்தத்தில் இருக்க பெயர்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த பெயர்களுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கு. உண்மையான அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தையும் நீங்கள் ஆழமாகவும் புரிஞ்சிக்கல. எப்போ நீங்கள் ஆழமாக புரியுங்க சொல்லப்பட்ட அர்த்தத்தை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு. கணக்கை கூட நம்ம சரியாக புரிஞ்சுக்காமலே பாஸ் மார்க் வாங்கிடலாம், 100 மார்க் கூட வாங்கிடலாம். அப்படியே ஞாபகம் வச்சுருந்து வாந்தி எடுத்துடலாம், பேப்பர் முழுக்க 100 மார்க் வாங்கிடலாம். ஆனால் புரிஞ்சுக்கிறது வேற இல்லை. கால்குலஸோ ட்ரிகாமெண்ட்ரியோ செட் மேத்தமேட்டிக்ஸோ இந்த செட்டுக்குள்ளே ஏன் வருது, இந்த செட்டுக்கு வெளியே எது போகும், இந்த செட்டினுடைய லட்சணம் என்ன, இதெல்லாம் நம்ம சிந்திக்காமலே இதில் இருந்தால் இதில் போட்டுட்டு இதிலிருந்து அதில் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் அங்கே போடு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கிறது வெறும் பேர்களை தெரிந்திருக்கிறது. நாரதர் அப்படின்னா இந்த சனகர் அப்படி சொல்லிட்டார், நீ வெறும் பேரை தெரிஞ்சிட்டு வந்திருக்கிற, அவங்ககிட்ட வெறும் டிக்ஷனரி தான் இருக்குது அப்படிதான் கேலி பண்ணிட்டார். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாமா அப்படிங்கிறார். நீ ஒன்று நாமத்தினுடைய உள்ள அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கவில்லை, பொருளே இல்லை, பொருள் விளங்கவில்லை. அப்போது அசங்கம் அப்படிங்கிறதையே நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம். இது போல் நீங்கள் பாருங்க, காரண சரீரம் சித்தம், சித்தத்தை அழிக்கிறதுக்கு சித்தத்தை பற்றி யோசிக்கிறது தான். இந்த நினைவுகள்ங்கிறது என்ன? சித்தம் எல்லாம் நினைவு தானே. யாராவது நினைவு கொஞ்சம் எடுத்து வெளியே வைங்கிற பார்க்கலாம். அப்படி ஒரு பொருள் இருந்தால் எடுத்து வச்சிடலாம். பல் எடுத்து வை அப்படின்னு சொன்னால் நான் கூட எடுத்து வச்சுப்பேன். ஒன்று இருக்குது ரெடியா, எப்போன்னு. சித்தம்னு ஒன்று சொல்கிறீங்களா? அப்படி ஒரு பொருள் இருக்குதானா? இருக்குதுங்கிறான். இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சித்தம் இருக்குது, நினைவு இருக்குதா? கொஞ்சம் நினைவு எடுத்து வெளியே வைங்கன்னா அது உன்னை விட்டு வெளியே போனதே கிடையாது. அந்த நினைவு எங்கேருந்து வருது? எங்கே வச்சிருக்கிற நீ? அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள் எப்போ முக்காலத்தில் இருக்கணும். முக்காலத்தில் இல்லாத பொருளை நீ பொருள்னே சொல்லாத. இதோ வந்துச்சுங்க, இப்போ போச்சுங்க, இந்த பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். இருக்குதுன்னு காட்டு. அது வரும்போது சொல்கிறேன் சார், வந்துட்டு சார், இப்போ இல்லை. இப்போ எண்ணங்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் உண்மையிலே இருக்கா? நம்முடைய சம்சாரம் என்னங்க? அனைத்து கவலை என்னங்க? எண்ணங்கள் தானம்மா. யாரால இந்த எண்ணத்தை எங்கேன்னு காட்டவே முடியலையே. அப்ப நீ சொல்லு, உனக்கு எனக்கு சொல்ற.
திருந்துற வழியை பாரு. இதை நீங்க சிந்தனம். இதுதான் நிதித்தியாசனம். இதுக்காக சமணம் போட்டுட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு சூரிய கிரியாலாம் வேண்டாம். சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே கூட யோசிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். நிதித்தியாசனத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நம்முடைய வேதாந்த நிதித்தியாசனம். தியானங்கிறது எப்பொழுதும் சிந்திக்கிறது. நீங்க 1000 வார்த்தைகள் இருக்கட்டும், எண்ணத்தை மட்டும் எண்ணுங்களேன். அது உண்மையிலே இருக்குதா? நினைவுகள்ங்கிறது என்ன? என்னவோ அது கொடுக்கறத நம்புறோம். உண்மையில் அது நினைவுகளெல்லாம் உண்மைதானா? கடந்த காலம் நடந்ததெல்லாம் அது மாற்றி மாற்றி இப்போ கொடுக்குது. நல்லதையே பொல்லாததாக காட்டுது, பொல்லாதது நல்லதாக காட்டுது. இந்த நினைவும் இல்லை. இந்த நினைவை வச்சுட்டு இந்த பொழப்பு நடக்குது, நினைப்பு பொழப்பு கிடக்குது. அப்போ ஐயம்பெருமாள் இன்னைக்கு ஊருக்கு போகிற வரைக்கும் நினைவை தேடுங்கள்னு தான் சொல்ல போகிறார். அவர் பஸ்ஸிலலாம் உட்காந்துட்டு போக போகிறார். நினைவுகள் என்ன? நினைவுகள் உண்மையில் இருக்கிறதா? அது உண்மையில் இருக்கிற பொருள்னா அது ஆத்மாவுக்கு வேறாக தனியாக எடுத்து வைக்கணும். உனக்கு வேறாக, உன்னை விட்டு அது பிரிவதில்லை. தனியாக ஒன்றும் இல்லை. நீ மட்டும்தான் சத்தியம், எப்பொழுதும் இருக்கிற. நீ எண்ணங்களை சார்ந்து நீ இல்லை. எண்ணங்களோ நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுக்கு சத்தா ஸ்பூர்த்தி, அதுக்கு உபாதான நிமித்தக்காரன்னு ஆத்மாதான். அது ஒரு வடிவம் கொடுக்கறதும் ஆத்மாதான். அது இந்த வடிவம் இதுதான் புரிஞ்சுக்கிறதும் ஆத்மாதான். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த யோசனையோட வேணுமான்னு தோணும். இதெல்லாம் வெறும் சிந்தனை தானே. கடைசியில் முடிவா என்ன தான் உங்ககிட்ட இருக்குது? நானும் எண்ணங்களும் தானே இருக்குது. ஒருத்தருடைய வாழ்நாள் முழுக்க அனாதி காலத்திலேருந்து இந்த ஜீவன்கிட்ட என்ன இருக்குது? 2, அறிபவனும் அறியப்படும் பொருளும். அது 2 அவங்ககிட்ட தானே இருக்கு. எண்ணங்களும் எண்ணுபவனும் தானே இருந்துட்டு இருக்கிறான். இது கண்டுபிடிச்சி இவனுக்கு 2 பேரும் வழிக்க முடியாது அவங்களால. எண்ணங்கள் இல்லைன்னா எண்ணுபவன் எங்க? கிடையாது. ஆத்மாவை தேடுறீங்க, இந்த 2 அவன்தான். 2 அவன்தான். எண்ணங்கள் அடங்கினால் எண்ணுபவன் அடங்குவான். அப்ப பிரகாசமாக நான் இருப்பேன். என் எண்ணங்கள் எழுந்தால் நான் போயிட மாட்டேன். எண்ணுபவன் போவான். எண்ணுபவன் யாரு? இதே ஆத்மா தான். எண்ணங்களினால் அவன் எண்ணுபவனாக ஆனான். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? தண்ணியிலேருந்தே வருது. சைதன்யத்திலேருந்து எண்ணம் வரும். ஒன்றுல ஒன்று வரும் இல்லையா? காற்றுலேருந்து பலூன் வரலாம், மண்ணிலேருந்து சட்டிப்பானை வரலாம். மண்ணிலேருந்து இரும்பு கம்பி வருமா? வராது. அதுலேருந்து அந்த ஜாதியில் தானே உண்டாகும். நூல்லேருந்து துணி தான் வரலாம். வேற ஏதாவது வருமா? கரண்ட் வருமா? அதெல்லாம் வராது. ஆத்மாவிலேருந்து எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் தான் வரும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்றே ஒன்று தான். இது வேற ஏதாவது உண்டாக்கி இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது உண்டாக்குறது சக்தி இருக்குதா? எண்ணங்கள் மட்டும்தான். பிறகு நானும் என் எண்ணங்களும். இதுலேருந்து விடுபடுறது கஷ்டமா? இந்த 2 எங்கே போச்சு தூக்கத்தில்? ஆத்மா இருக்கே, நான் இருக்கிறேன். எண்ணுபவனையும் காணும், எண்ணங்களையும் காணும். யாரை கேட்டுட்டு போனா? யாரை கேட்டுட்டு வந்தா? எண்ணங்களுடைய உபாதானம் என்ன? வாட் இட் இஸ் மேட் அப் ஆஃப்? அலைகளை கேட்குறோம், நீ எதனால் ஆக்கப்பட்டவைன்னு. நான் நினைக்கிறேன் தண்ணின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு. அப்போ எண்ணங்கள் எதனால் ஆகப்பட்டது? ஐ எம் மேட் அப் ஆஃப் சைதன்யம், ஆத்மா. ஐ எம் மேட் அப் ஆஃப் ஆத்மா. அவர் பிராண்டு நம்ம தான். நம்முடைய உற்பத்தி ஸ்தானமே நம்ம தான். எண்ணங்கள் ஒன்று கூட ஆத்மா இல்லாமல் கிடையாது. அதில் மேல் நுனி நடு எல்லாமே அதுதான். அலைகளுடைய மேல் நுனி நடு உயரம் எல்லாமே தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். அப்போ எண்ணங்கள் துக்கமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அது ஆத்மாவினுடைய வடிவங்கள் தானே. இப்போ வடிவம் எடுத்துடுச்சு ஆத்மா. அதையும் ஒரு எண்ணத்தில் போட்டு பாருங்க. அறியாமையில் என்ன சொல்லும்? அது வடிவம் எடுத்துடுச்சு, விகாரி அப்படின்னு. விகாரத்தை யார் அறிந்தது? விகாரியா நிர்விகாரியா? நான்.
எப்படி விகாரமாயிட்டு நான் நிர்விகாரியா இருக்கிறேனே, உன்னால் ரெண்டு முடியும். விகாரம் ஆகுமா? ஏன் ஆகக்கூடாது? விகாரியாவன் நிச்சயம் கிடையாது. இதில் தெளிவாயிட்டீங்கன்னா இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். பல விஷயங்களை உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதை விட எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. எண்ணங்களை சீர்தூக்குங்க. எண்ணங்களை வேண்டான்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் ஆத்மா வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். எண்ணங்களை ஆத்மா உற்பத்தின்னா அவன் கண்ட்ரோலில் இருக்கட்டுமே, என் கண்ட்ரோலில் இருக்கட்டுமே. என் எண்ணங்கள் எப்படி என்னை துன்புறுத்தும்? யார் சொல்கிறது அப்படி? எதுக்கு இந்த அதிக பிரசந்தியா அகங்காரிங்கிற வார்த்தையெல்லாம்? நான் ரெண்டு தான் உலகத்தில் இருக்குன்னு சொன்னேன். தலைப்பிலே நிற்போம். அகங்காரிங்கிறது ஒரு எண்ணம் தானுங்க. அகங்காரிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? எங்கேருந்து வந்தது? எண்ணங்கள் எதனால் ஆக்கப்பட்டது? அலைகள் எதனால் ஆக்கப்பட்டது? தண்ணீரால். எண்ணங்கள் எதனால் ஆக்கப்பட்டது? சைதன்யத்தினால், கடவுளால், என்னால். அதில் நல்ல எண்ணம் வருது, கெட்ட எண்ணம் வருதுன்னு எதுக்கு இப்போ பிரிச்சு? எண்ணங்களே நமக்கு வேண்டாம், எண்ணங்களுடைய தயவே வேண்டாம். இதில் என்ன, இதில் வந்து தேர்தல் வேற, இதுவா அதுவா அப்படி. இந்த முடிவு வந்துடுச்சு அவங்களுக்கு. முடிவு எடுங்க இப்போ. அதுக்கப்புறம் நல்ல எண்ணம் வருதான்னு எனக்கு கேளுங்க, கெட்ட எண்ணம் வருதான்னு கேளுங்க. முதல் முடிவெடுங்க. எண்ணங்கள் என்னிடம் பிறக்கிறது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக எனக்கு அது கரை இல்லை. அது என்னவோ அது வெளியே வருது போகுது. எண்ணங்கள் இருக்குது, பார்க்குறவன் பார்த்துட்டு போட்டோம். அவனும் ஒரு எண்ணமாகி அவன் அகங்காரின்னு பேர் வச்சுக்குவான். அதனால் டெக்னிக்கல் வேர்டெல்லாம் விடுங்க. நாம் சதா நேரமும் கண்ணை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க. அங்கே எண்ணுபவனும் எண்ணமும் இருக்கும். ஐ அண்டு பெட். மறந்துட்டீங்களா? ஐ அண்டு பெட். ஐ பெட். பெட்னா என்ன? பெர்செப்ஷன், எமோஷன், தாட்ஸ். அது இங்கிலீஷில் அக்ரோனிம் ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கிறேன். தமிழில் எண்ணங்கள், ரூபங்கள், அதுக்கப்புறம் உணர்வுகள். கண்ணை மூடி பாருங்கள். இது மூணு தவிர என்ன இருக்குது? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே, அதாவது என்னெல்லாம் ஆத்மாவில் வருதோ இது மூன்று தான் இருக்கும். கண்ணை மூடினோம்னா ஏதோ பெர்செப்ஷன் இருக்கும். மிகுதியாக என்ன இருக்கும்? பார்த்தது தெரிஞ்சிட்டு இருக்கும் கொஞ்ச நேரம், சப்தங்கள் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெர்செப்ஷன்றல பீல உணர்ச்சிகளில் போட்டுடுறேன். அது குறித்து ஒரு உணர்வு வரும். ஐய, ஓ அப்படியா, இப்படியெல்லாம் கூட வரும். இதை பார்த்துட்டு இதெல்லாம் உணர்வுகள். அப்புறம் அது குறித்த எண்ணங்கள். அப்படி நடந்தது, இது தானே மண்டைக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இதுதான் பாருங்க. நான் ரொம்ப காலம் சிந்திச்சு இது மூணு தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த பெட்டு தான் இருக்குது. உணர்ச்சிகளும் உணர்வுகளும் எண்ணங்களும் தவிர இந்த மண்டையில் என்னத்தான் புழுத்துட்டு இருக்குது. இது அத்தனையும் ஆத்மாவிலிருந்து தோன்றி மறைகின்றவை. நீரிலிருந்து தோன்றிய அலைகள் மாதிரி 3 வித அலைகள். PET. இதை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் பேர் ஐ. இவனும் ஒரு எண்ணம், அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான். இந்த ஐயும் இந்த PET போனாக்க ஐ காணும். ஐ வந்துட்டான்னா PET உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். இவங்க 4 பேருமே ஐ பெட்டு ஆத்மாதான். ஆத்மாதான். இந்த ஐ பெட்டில் இவர் நல்லது கெட்டதுன்னு சொன்னார். நான் அறிவும் அறியாமையும் இருக்குதுங்கிற ஐ பெட்டில் அறியாமை என்ன? நான் ஆத்மா. இந்த ஐ பெட்டெல்லாம் நான் அப்படின்றது தெரியாதது அதிலே தான் இருக்குது. எதில் இருக்குது? ஐயில் இருக்குது. அப்போ பெட்டில் என்ன இருக்கும்? நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இருக்கும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா திருடன் எங்கே ஒளிஞ்சிருக்கிறான்னு? அந்த இடத்துலயே அடிக்கணும். அது எழும்பும் போதே அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்கலாம், எப்படி சாமி நல்ல எண்ணங்களும் வருது கெட்ட எண்ணங்களும் வருது? இந்த சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும். இது நிதித்தியாசனம். இப்படியெல்லாம் வேதம் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லலை. உணர்ந்தவர்கள் அவங்க உணர்ந்த வழியை கண்டுபிடிச்சி விடுதலை பெற்ற ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாதையும் தெரியுது,
கதவுன்ற சாவியும் தெரியுது. இது ஒரு ஒரு பாதை, ஒரு சாவி. இன்னும் வேறு பாதைகளும் இருக்குது. இன்னொரு நாளைக்கு அது சொல்கிறேன். உங்களுக்கு எது சூட்டபுளோ அது பாருங்கள். இதுதான் இந்த பிரபஞ்சம், சிருஷ்டி, ஈஸ்வரன், பஞ்சீகரணம், அபஞ்சீகரணம், பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் கைப்பெட்டு தான். எவ்வளவு உபநிஷத்தை நீ படித்தாலும் அத்தனை உபநிஷத்தும் இந்த சிந்தனையிலையும் உணர்விலையும் அதுக்குள்ளே தான் அடங்கும். வேற எங்கே போட முடியும்? இப்போ பாருங்க, உபநிஷத்தே ஐப்பேட்டில் தான் இருக்கு. எவன் ஒருவன் அந்த பராவித்யான்னு சொல்லக்கூடிய இந்த ஐயுக்கும் பெட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய சைதன்யத்தை நானுன்னு நிச்சயம் பண்ணுங்க. இது ஆராய்ச்சியோட நிச்சயம் பண்ணணும். இப்போ ரெண்டில் நீங்கள் யார்? ஐப்பெட்டா, இந்த ஐயில் இருக்கிற பெட்டோட சேர்ந்த ஐயா, இது அந்த ஐக்கும் பெட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சைதன்யமா? நிச்சயம் பண்ணிட்டீங்களா? இப்போ ஐப்பெட்டை பற்றி என்ன செய்ய போறீங்க? அது பாவம் வந்துட்டு போகுது. ஏன் சாமி அதை போய் தொந்தரவு பண்ணணும்னா? அது ஏதோ வருது, அது கண்ணில் பார்த்தது உணர்வு வந்தது, ஆலோசனை பண்ணுது. நீ கண்ணில் பார்க்குறீங்க, உணர்வு வருது, ஆலோசனை பண்ணுறீங்க. கண்ணில் ஜாங்கிரி பார்த்துட்டீங்க, உணர்வு நாக்கில் சொட்டுது, அப்புறம் ஆலோசனை பண்ணுறீங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, சர்க்கரை கொஞ்சம் மட்டும் சாப்பிட்லாம், சரி இப்படி சாப்பிட்டோம் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற சர்க்கரையை நம்ம வேறு எங்கேயாவது மைனஸ் பண்ணிக்குவோம். இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, தாராளமாக பண்ணுங்க, எல்லாம் வேணால் பண்ணுங்க. இந்த ஆத்மாவுக்கு ஆனந்த பிச்சை போடுறதை விட்டுருங்க. இந்த ஐயம் பிட்டையும் விட்டு ஆனந்த பிச்சையை நான் எடுக்க போகிறதில்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய சுபாவம் பிரகிருதி எங்கே போகுதோ அந்த ஃப்ளக்ஸில் போகட்டும். அந்த சம்சரிதை அப்படின்னு சொன்னாங்க, அது போகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா மற்றவங்களாம் சூழ்ந்துருக்குறாங்கல்ல, அவங்க அந்த பீயில் வந்துடுவாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டோம், அவங்க பீ ஆகிட்டாங்க, உடனடி எமோஷன் வந்துடுச்சு, அதை விட தாட் வந்துடுது. பெர்செப்ஷன் வந்தால் எமோஷன் வந்துடும், எமோஷன் வந்தால் தாட் வந்துடும். அப்போ ஒரு நல்ல நண்பரை பார்த்தீங்க, அது பெர்செப்ஷன். உடனடியே நல்ல நண்பனாச்சே, 2 வார்த்தை பேசணுமே அப்படின்னு எமோஷன் வருது, அன்பு. உடனே தாட், என்ன பேசலாம், எது பேசலாம், என்ன விசாரிக்கலாம், இப்படியெல்லாம் வருது இல்லையா? தொடர்ந்து இந்த 3க்குள்ளேயே தான் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம தேவையில்லாமல் அழிக்கவோ நினைக்கவோ அது வெறுக்கவோ எதுவும் செய்ய வேண்டாம். அது பாவம். எந்த கடல் எங்கேயாவது அலையை பற்றி சொல்லுமா? ஏன் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு என்னைக்காவது கடல் இந்த அலைகளை பார்த்து எச்சரிக்கை விட்டுருக்குதா? இது ஆதரவு கொடுத்துருக்குதா? நீங்கள்லாம் நல்லா விளையாடுங்கன்னு சொல்கிறது இல்லை, விளையாட நிறுத்துங்கன்னு சொல்கிறது இல்லை. நீ வேற நான் வேற. நீ உன்னுடைய இயல்பில் நீ காற்று வீசுது, நீ அசைகிற. என் மேலே காசு வீட்டவும் முடியாது, காற்றே கிடையாது அப்படின்னு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த சைதன்யத்தை நிச்சயம் பண்ணிட்டு இனிமேல் வாழ்க்கையை ஓட்டுங்க. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குட். இந்த பெட்டு தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குதான்னு நீங்கள் ஏதாவது இருந்தால் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சில பேர் யோகிகள் யோக பிரத்யயம்னு சொல்கிறாங்களே, அதுவும் பெட்டில் தான் வரும். யோகி பல காலம் 12 வருஷம் அன்னதானம் சாப்பிடாம காத்தியே உறிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். என்னத்தை கண்டாருன்னா அது பிஇடியில் ஒன்றா தான் இருக்கும். அது குண்டலினி எழுந்து உச்சியில் போய் அமிர்த தாரை கொட்டதுன்னா அது ஒரு உணர்வு. இதெல்லாம் நிச்சயம் பண்ணிவிடுங்க. பண்ண எலிமினேட் பண்ணுறது கம்மியாகி போச்சு. நான் இல்லைன்னு தள்ளுறது பஞ்சகோஷம், 3 சரீரம், 3 அவஸ்தை, இன்னும் கண்ணா பின்னான்னு இயக்கப்பட்ட உலகம், உறவு, மனைவி, குழந்தை, பணம், சோகம், இதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு நான் ஆனந்தமாக இருக்கணும். இங்கே பிஇடி தான் எல்லாமே. எலிமினேஷன் ப்ராசஸ் ஸோ சிம்பிள். பெர்செப்ஷன் எலிமினேட் ஆகிடும் கண்ணை மூடினா. எமோஷன் திருப்தி வந்துடுச்சுன்னா அது அடங்கிடும். எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். எப்போ இந்த பழக்கத்துக்கு வந்துட்டோமோ, இந்த பெர்செப்ஷனும் எமோஷனும் அடங்கி போச்சோ, தாட் அது பின்னாடி எழுந்துக்கிறது நின்று போயிடும். அந்த எமோஷன் இருக்கிற வரைக்கும்
இந்த பெர்செப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த எமோஷனல் பேலன்ஸ், அதில் அமைதி வந்துடுச்சுன்னு வைங்க, எமோஷனில் ஆனந்தம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அமைதி அதுங்க வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாட்சாக அடையும். அந்த உணர்வு தான் நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். நம்மக்கிட்ட உணர்வுங்கிறோம். இந்த பிஇடியில் அது உணர்வு. அந்த உணர்வை நாம் எப்போவுமே ஆத்மாவினுடைய தன்மையிலேயே வச்சுருந்தோம்னா தாட்டுக்கு என்ன வேலை இருக்குது? எமோஷன் தானே எல்லா தாட்டுக்கும் டிரைவு. நேற்று கூட சுவாமிக்கு சொன்ன கர்மத்துக்கு தூண்டுகோல் எது? உணர்வுகள். உணர்வின் அடிப்படையில் தான் கர்மங்கள் உண்டாகின்றன. அறிவின் அடிப்படையில் உண்டாகிறது அது கர்மயோகம். கர்மயோகம் புத்தியின் அடிப்படையில், அதனால புத்தி யோகம்னு பேருங்கிறார் பகவான். இது புத்தி யோகம்னு ஒரு பேர் இருக்குடா அப்படிங்கிறார். ஏன்னா அறிவின் அடிப்படையில் செய்வோம். குச்சலம்னு சொல்றார். கர்மசு கௌச்சலம், புத்தியின் அடிப்படையில் செய்வது விவசாயாத்மிக புத்தி அப்படின்னு சொல்றார். உணர்வின் அடிப்படையில் செய்யறது கர்மம். இப்போ கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் சுவாமிக்கு நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். உணர்வின் அடிப்படையில் இந்த கர்மத்தை செய்தால் அது கர்மம், அறிவின் அடிப்படையில் செய்தால் அது கர்த்தவியம். அறிவில் நான் நிச்சயம் பண்ணேன், இது நான் செய்து ஆகணும், அது கர்த்தவியம், செய்தாக வேண்டிய கடமையில் வந்துடுது. உணர்வுனாக்கா எனக்கு இது பிடிக்குது, இதை நான் செய்ய மாட்டேன், கர்த்தவியம்னு வந்துடுச்சுன்னா உணர்வு அங்கே வை, இது செய்தாகணும். இப்போ போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு அர்த்தம். அவன் இப்போ 10 வருஷமாக பங்காளி சண்டை போட்டுட்ருக்கான், அதுக்காக அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போகாமல் கர்த்தவியம் மாமன்ற முறையில் போவேன். அவங்களை திட்டுவாங்களே, உணர்வு அடிப்படையில் இங்கே செய்யாத, அறிவை முதல் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். புத்தி இருக்கணும், கத்தி முனை ஆட்டம். அறிவு நடைப்பில் கர்மத்தை செய், சிந்தித்தை செய், குச்சலம் செய் அப்படிங்கிறார். இப்போ கர்மயோகத்துக்கும் கர்மத்துக்கும் வித்தியாசம் என்னங்க? உணர்வின் அடிப்படையில் செய்தால் கர்மம், ஆசையின் அடிப்படையில், பயத்தின் அடிப்படையில், கோபத்தின் அடிப்படையில், பொறாமையின் அடிப்படையில், வெறுப்பின் அடிப்படையில், பழிவாங்கும் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில், நல்லவன்னு சொல்லுவாங்கன்ற பாராட்டு புகழுக்கின் அடிப்படையில் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் கர்மம். அதுக்கு உண்டான பலனை கொடுத்துரும். அது புண்ணியமாகவும் இருக்கும், பாவமாக இருக்கும். ஆனால் புத்தியின் அடிப்படையில் நீ எடுக்கும்போது எமோஷன் அப்படி தள்ளி வைப்போம். நீ சும்மா இரு, நீ என்னை ஏமாத்தது போதும், என்னை தானம் பண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி புகழ்னு சொல்லிட்டு இருக்க, நான் வாங்கி கட்டின பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியும், கட்ட முடியாமல் வட்டி ஏறி கிடக்குது. எமோஷனில் எதுவும் முடிவு எடுக்க மாட்டேன், அறிவுபூர்வமாக எடு. அதுதாங்க கர்மயோகம். கர்மயோகத்தின் டெஃபினேஷன் புரிஞ்சிட்டீங்களா? ரெண்டும் ஒன்று தான், கர்மமும் கர்மயோகமும். ஆனால் எந்த பாவனையில் செய்யப்பட்டது? எமோஷனல்ன்ற பாவனையிலையா? இது செய்தாக கர்த்தவியம், புத்தியின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில். அப்போ நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த காரணத்தில் புத்தியும் மனமும். அப்போ மனதின் அடிப்படையில் செய்தவங்களாம் ஜெயிலில் இருக்கிறாங்க, புத்தியின் அடிப்படையிலாம் மேலுலகம் போகிறாங்க, இந்த உலகத்தில் பெரிய பெரிய பதவிகளை வழங்குறாங்க, பாராட்டப்படுறாங்க, மகான்னு சொல்லப்படுறாங்க. காந்தி எடுத்த முடிவெல்லாம் புத்தியின் அடிப்படையில், எமோஷனில். கண்ணன் எடுத்த முடிவெல்லாம் புத்தியின் அடிப்படையில், அர்ஜுன் எடுத்த முடிவெல்லாம் எமோஷன் அடிப்படையில். அவனுக்கு புகட்டினார் புத்தி, எமோஷனில் செய்யாதரா, என் பாட்டனார் குருநாதர், என் மனவர், என்னுடைய மக்கள் அப்படிலாம் உணர்வு மீதூறி செய்வது. இப்போ நீங்கள் இந்த பெட்டை ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதில் ரொம்ப டேஞ்சரஸ் எது? பிஇடியில் எமோஷன். இந்த தாட்டு எமோஷனை பின்பற்றி ஓடும். உங்களுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா தாட்ஸ் என்ன வரும்? தாட்டு எமோஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோதான் தாட் வந்தால் கூட எமோஷன் வராமல் இருக்கும். ஆனால் எமோஷன் வந்துடுச்சுன்னா அதுக்கு சார்பான தாட்டு ஓடி வந்துடும். பயம் வந்துடுச்சுன்னா வந்துடும். ஒருத்தர் இங்கே 3 நாளாக திறந்து சாமியை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தார். அவரே கற்பனை பண்ண ஒரு பயத்தில். ஆமாம், அவரால் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. அவரால் அங்கே போன பயம். சாமியை பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் அவர் நிம்மதி. அவருக்கு ஒரு பயம். அவருடைய தாட்ஸ் எல்லாம் அந்த பயத்தை போக்குறது எப்படி அது வழி தெரியல. சரி, சாமிகிட்ட இருந்தால் பயம் போயிடுது. அப்படியே இங்கே தான் இருந்தார். அப்புறம் உன் பயத்தை நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, சாமி உத்தரவு போட்டேன். பெருசாக சொல்ல வேண்டித்தானே, அந்த ஈஸ்வரன்கிட்ட சொல்லி அது நடக்காதபடி நான் பண்ணிட்டேன். இப்போ தைரியமாக போனேன். அதுக்கப்புறம் வரல.
அது நடக்காது எனக்கு தெரியும். பனம்பழம் விழப்போகுதுன்னு தெரிஞ்சு பாரு, இப்போ நான் சொல்கிறேன் பனம்பழம் விழப்போகுது அப்படின்னு சொல்லி பனம்பழம் விடு அப்படின்னு பொத்துன்னு விடும். சாமி எப்படிங்கன்னு சொல்லுங்க. அவனை காப்பாற்றுறது எனக்கு அதை விட்ட வேற வழியே தெரியல. அப்படிதான் சொல்லணும். இப்போ எமோஷனை யாரெல்லாம் எமோஷனை வெல்றாங்களோ அவங்க தான் மோட்சத்தில் இருக்கிறாங்க. இங்கே பந்தமும் மோட்சமும் மனம் இல்லை, எமோஷன், உணர்வுகள், அறிவை பயன்படுத்தும். சரி, பூர்ணமதை சொல்லிட்டோம் இல்லையா? அவ்வளோதான். பறவைகள் பறக்கட்டும்.